ஆ வேலை இருக்கு. அவ்வளோதான் வலி இருக்கு. அது இன்னும் கட்டு போடுறதுக்கு அப்புறம் வலி குறையல. இன்னும் வலி அப்படியே தான் இருக்கு. அதுக்கு சொன்னியா? சொல்லலை இன்னைக்கு காலையில சொல்லணும் அப்படின்னாரு. நேரம் ஆகிட்டு போயாச்சு. நீங்கள் நைட் ஃபோன் போட்டு சொல்கிறோம்மா அப்படின்ட்டு அதாவது வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அது வலி எடுத்துச்சுன்னா இன்னொரு கட்டுக்கு சேர்த்து போடுவாரு. வாங்க தோழி. கை பட்டியா? ஒண்ணுமே இல்ல. இதுல உட்காந்துருக்கேன். இதுல உட்காந்துட்டு சமையெல்லாம் பார்த்துட்டு வாட்டர் கேனுக்கு தண்ணி இருந்துச்சு, எடுத்து குடிச்சேன். இப்படி எடுத்து குடிக்கும்போது எனக்கு சுருக்குதுச்சு. அப்ப என்னடா சுருக்குங்குதுன்னு பார்த்தோம்னா சரி ஏதாவது நான் வந்துட்டு வந்து ரசிகனால சுருக்குன்னு ஏதாவது இருப்பேன்ட்டு நானும் அப்போ வந்து சுருக்கு மாதிரி வாங்கி போட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வலிக்க நைட் ஆனால் ரொம்ப வலி எடுத்துருச்சு. அப்போ இது ஏற்கனவே இந்த இடத்துல ஸ்டவ்வு வெளியிடுச்சு. ஒரு வாட்டி கட்டு போட்டிருந்தேன். அப்போ ஒரு வேளை அப்படியே தான் இருக்கும் போலையா அப்படின்னு அது அன்றைக்கே அந்த ஆள் சொன்னார். நிற்கவும் நிம்மறவும் எதுவுமே வீட்டு வேலைக்கு 3 நாள் தொடர்ந்து 1 வாரம் போயிருக்கேன். அப்போலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. இதில் உட்காந்துட்டு எந்திரிச்சிருக்கேன். எனக்கு உனக்கு எலும்பு சவுளம் கை பற்றியா? செய்ய இருக்குல்ல. ஆமாம் இருக்குல்ல. கொஞ்சம் தானே பச்சரிசி வருது. இவ்வளோ நாள் பச்சரிசி போகுது. சரி ஒரு 100 உளுந்து எவ்வளோ வேணாலும் கற்றுக்கலாம். ஒரு 100 அரிசி போட்டு 1 டம்ளர் 2 டம்ளர் அரிசி போட்டாங்க வேண்டாம். 1 டம்ளர் அரிசி போட்டாலுமே 1 டம்ளருக்கு உளுந்து. சரி சொல்லி உளுந்து தான் லேசாக வறுக்கும். அரிசியும் லேசாக வறுக்கும். அரிசி போடுறேன் கருவுட்டுள்ள அரிசி ரெண்டையும் நல்லா மிக்சர் போட்டு சரி கருப்பட்டி வாங்கி பாவு வச்சுட்டு இந்த மாவு இருக்குல்ல எண்ணெய் கொடுக்கணும். இந்த மாவு தண்ணி வச்சு கரைச்சி வச்சுட்டு அந்த வெண்ணெய் கொதிக்குமா அதில் இருக்கிற மாவு அதை ஊற்றி அப்படியே கறிக்கணும். கட்டியாக வர சொல்ல இந்த பாவு வச்சு இருக்கிறவங்க அது கொஞ்சம் தூக்கி இருக்கும். அதனால் வடிகட்டி அது அதையும் வடிகட்டி வச்சுட்டு நல்லா திண்டுலேயே நல்லா ஒரு 100 எண்ணெய் 150 எண்ணெய் 100 எண்ணெய் போட்டு ஊற்றி அதையும் நல்லா கிண்டி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டா அந்த ஸ்டவ்வுக்கு எலும்பு தேஞ்சு போட்டுருக்கு. இது நமக்கு நல்லது. சரி நான் பண்ணுறேன். பாப்பா வயசுக்கு வந்தாலாம்ல. நேற்று தான் ஒரு வந்து பார்ப்போன்னு வந்தேன். கோயிலில் வரி கொடுக்கல. ஆமாம் அவங்க வரி கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா? வந்தாங்க. வரையும் தான் எனக்கு ஒரு பை கொடுத்தாங்க. வரேன்னா பாப்பா நீ காசு விட்டு நான் வரேன். அவன் கொடுத்துட்டு போயிட்டேன். அப்படியா? இவளையும் விட்டுருக்கலாம் கொடுத்துட்டு என்னமோ இந்த மீன்கார பொம்மை இது கேட்டுச்சு வந்து பாப்பாவை அனுப்பணும். வயசுக்கு வந்த பிள்ளை நான் ஒத்தையிலைங்க. இப்போ நான் நல்லா இருந்தேன்னா 2 பேரும் போயிருப்போம். நினைவு வரல. கீழே விட மாட்டாங்க. இங்கே போகாதுலாம் பேட்டியாவது கூட்டு போகிறேன். அப்படியா? அப்படிங்க இவருக்கு சுடுதல் போட்டு வேற ஏதாவது அடி கொடுக்கலாமே. அதுக்கு பிறகுதான் யோசனை. அதுக்கு பிறகுதான் வரணும். சரி பாப்பா பார்த்துட்டீங்களா? என்ன இப்படி இருக்காளா? முட்டை எதுவும் கொடுத்தீங்களா? என்ன 5 வகை என்ன இருக்குல்ல அதை கொடுத்துருக்காங்க. ஐயா தெரியாம என்ன காமிச்சா இது ஏதாவது கும்பத்துக்கு வச்சுக்காதீங்க. அவன் எதெல்லாம் சாப்பிடாங்க. என்ன பார்த்து நம்ம விளக்கும் கொடுக்க முடியாது. சரி 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். சரி அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன இப்போ அந்த எண்ணெய் கொடுத்ததுனால இன்னைக்கு எண்ணெய் நான் கொடுக்குறேன். சரி இது பாப்பாவுக்கு தலைக்கு தண்ணி என்னைக்கு ஊற்றுறது? குழந்தையா? 6 மணிலேருந்து 8 மணி ஆயிடுச்சு. 6லேருந்து 8 மணி வரைக்குமா? எல்லாரும் ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்களா? சொன்னீங்களா? அங்கே சங்கரம்மாவுக்கு மட்டும் நீங்கள் மற்ற யாரும் சொல்லலையா? ஏன்ட்டா செலவு பாவம் ஒரு ஆளுக்கு சொன்னால் ஒரு ஆள் சொந்தக்காரங்க தம்பி மாதிரி தான் நிறைய அவளுக்கு 35,000 ஆச்சு. சரி உங்களுக்கு வச்சு 50 ரூபா வேணும். எல்லாம் விளையாட்டு கூட்டிட்டா 50 ரூபாய். சரி கட்டிக்காங்கன்னா நம்மளாம் கட்ட முடியாது. அவங்க பாவம் தான் மட்டும் வேலை செய்யும். ஆமாம் அவருக்கு கையில் சொல்லு அதெல்லாம் வேண்டாம். சங்கரமா மட்டும் வர சொல்லி நீங்களும் வர சொல்லி சரி சரி உட்காந்துட்டு இல்லை தோசை கொடுப்பாங்க. மீண்டும் மாவு நடிக்கூட மாவு புளிப்பு ஒரு 20 தூரம் போட்டேன். அப்படியா? பேசி நைட் குங்குவோம். இன்னைக்கு வேற ஒன்றும் மாவு வச்சு அதெல்லாம் புளிப்புலமா எனக்கு வாங்கி பாருமா. சரி ஆமாம் பாருமா நல்லா இருக்கும். சரி அந்த காலத்து சரி அவர் சாப்பிட்டா முடியவா நான் கூட போகிற அரிசி நான் சொல்லுவேன். சாப்பிட்டாவுக்கு நான் வச்சு காலைல அவங்க வேலைக்கு போட்டு சரி 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 சார் சரி
சரி, நானும் சரி இவ கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு நான் வீட்டு வேலைக்கு போகணும் போயிட்டு இருந்தேன். காலையில வீடு வாசலாம் பூசிட்டு தள்ளிட்டு வாசல் தொழிற்சீரா. ஆமாம். அதில் ஒரு கூட போட காலையில். சரி. நைட்டு அங்கே ஒன்று இங்கே வந்து கொளுத்திட்டு கதை தட்டுட்டேன். சரி சரி. எந்த ஓங்களுக்கு இருந்தாலும் சரி குளிச்சு கலர்னாலும் சரி அது வெளியே. சரி. அதை சரி சார். இது தலைக்கு விட்டுருந்தாலும் பண்ணலாமா? பரவாயில்ல. பரவாயில்ல. சாப்பாடு சொல்லுறது மட்டும் எடுத்து சரி சரி. அவனால கேட்டேன். சரி சார். அவனை எடுத்து இன்னும் கொடுத்தடாது. சரி சார். காலையில் போய் நீங்கள் வாசல் தொழிச்சுட்டு 6 மணிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சார். சரி. அடிமையில் அடிக்கிறதுல போட்டு நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எந்த வாயிலும் வச்சிருந்தாலும் என்னமோ தெரியல. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு வரணும். சரி சார். இவரு அதான் இப்போ அந்த 3 லட்சம் 4 லட்சம் சம்பளத்து தானே போகிறாரு. அவருக்கு இந்த மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் தான் அவர் உட்காந்துருக்காரு. ஒன்றுமே பண்ண முடியல. நேற்றுலேருந்து வயிறு வலிக்கு இந்த ஒரு இடத்துலையே பசிக்குதான்னு தெரியல, வயிறு வலிக்குதான்னு தெரியல அவருக்கு. நைட்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் என்ன வைக்கனே கொஞ்சம் தடவுங்க ஐயா அப்படின்னு. ரெண்டாவது என்னென்னா கஞ்சி தான் ஒரு சமயம் விட குழம்பு எங்கே வச்சு சாப்பிட்ற மாதிரி தெரில. ஆனால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அது என்னன்னா இப்போ நம்ம இடையில தொக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ரெண்டாவது மருந்து கிடக்குன்னு ஏற்கனவே அவங்க சொன்னாங்க சாமி. நம்ம அதை போய் பார்க்கவும் இல்லை. இப்போ வலிக்கிறதுக்கு காரணம் என்ன? இத்தனை நாள் கழிச்சு மறுபடியும் வயிறு வலிக்குது. குத்து தான் வயிறு ஒரு மாதிரி எனக்குள்ள தொட்டாலும் வலிக்குதுமாங்கிறாரு. அது நேற்று தான் சொல்லியிருக்கிறாரு. அதான் சொன்னேன் சரி இப்போ ஒரு 2 3 நாள் வேலைக்கு போங்கய்யா, அதுக்கப்புறம் நானும் இந்த கொஞ்சம் சரி ஆகிக்கிறேன். இந்த வீட்டு வேலைக்கு இன்னும் 2 3 நாள் தொடர்ந்து வான்னு சொன்னாங்க. முடிவு 2 வீட்லேயும் கேட்குறாங்க. என்ன இப்போமா வேலை பார்த்துட்டு போனால் இப்படி ஆகி போச்சு அப்படின்னாங்க. என்னக்கா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இடத்துல வேலை கேட்டு சொன்னாங்க. 2 இடத்துல போனேன். இன்னும் வேலை இருக்குன்னாங்க. தையல் கிளாஸ் போகிறோம்ல. அது நீப்பா வயிறு வலிக்குன்னு சொல்கிறாரு. என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. அது அவர் தான் சொல்கிறாரு. வயிறு புத்தல் எடுத்துக்கிட்டே இருக்குல்லம்மா, ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு வாழ்வு கண்டா இருக்குதோ என்னமோ. இல்லை குடல் புண்பட்டு இந்த மாத்திரை நிறைய சாப்பிட்டனால ஒருவேளை புண்பட்டாலும் முன்பட்டுருக்கோம். அப்படி இல்லையே இந்த மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மருந்து வேறு கிடக்கா நமக்கு தெரியாது. அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதான் என்ன செய்ய போகிறோம்னே நமக்கே தெரியல. ஒன்று போனால் ஒன்று வருது. இந்த நேரமா இப்படி இருக்கணும்? கொடுமையா இருக்கு. ஆக 32,000 அங்கே பண்டு காசு போட்டிருக்கும் போதே என்கிட்ட நானே சொல்லுவேன். அடுத்து கணிப்பில் இருக்கிறா உட்காந்துருவோன்னு நாங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருந்தோம். இப்படி பண்டு போட்டோம்னா அந்த காசை வச்சு இந்த போய் செய்யணும். இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லை. இங்கிட்டும் பண்ண முடியல, அங்கிட்டும் பண்ண முடியல. புத்துதா அச்சோ இந்த இடத்துல என்னதான் மாதிரி ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு தான் இருக்கு. சரி இன்னும் பார்க்கல. ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் பண்ணவும் தெரியல. கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் ஒரேதான் மாமா சும்மா தானே இருக்காரு. அதான்
அதானே அன்னைக்கு என்னமோ சாதகம் பார்த்துன்னு சொன்னீங்களா ஆடி மாதம் வரையும் சரியில்லைன்னு. அதான் ஒரு மாதிரியா வருது, என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. மனசு கஷ்டமாக தான் இருக்கும். சரி சரி. சேர மாட்டாங்களா? இப்போ பூத்த நேரம் நல்ல நேரம்னு சொல்லிட்டாங்களா? நல்ல நேரமா? ஆமாம் சொன்னாங்க. அவன் நேற்று அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து நாத்தே வந்தாங்களாம்ல சனி. கோயிலுக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களே, வந்துட்டு வீட்டில் இருந்தீங்களே, அப்போ 7 மணிக்கெல்லாம் பார்த்துட்டாலாம். கேளுங்க, அவள் சொன்னது என்கிட்ட 7 மணிக்கெலாம் ஒரு மாதிரி ரத்தமாக பார்த்துன்ட்டு சொன்னால் என்னை ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணிடுவாங்க, அதனால நான் சொல்லலை. சொன்னால் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்கா. அப்போ காலையிலலாம் இங்கே வந்து குடம் வாங்க வந்தேன். குடம் வாங்க வரும்போது வந்துட்டு போனதுக்கப்புறம் அவள் எசக்கியமாக பார்த்துருக்கா. மூஞ்செல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் விஷயமே வெளியில் வந்துருக்கு. நான் வந்து கேட்டோம்ல, சின்ன பிள்ளைல நான் அன்றைக்கே ஒரு வாட்டி கோயில் வச்சு சொன்னேன், வெள்ளையா பாடுது. ஏன்னா இப்போ இன்னும் அவளுக்கு விவரம் காணாது. ஒன்று என்ன செய்ய போகிறோம், நமக்கு தான் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கிறோம். அன்றைக்கி வந்து சொன்னதும் எழுந்து வெளியே வந்துட்டாலே, உள்ளே நான் வந்து பார்க்க வெளியில் வந்துட்டு எழுந்துச்சு. பாப்பா உட்காரு பாப்பா வரக்கூடாது அப்படின்னா, எவ்வளோ நேரம் தான் உட்காருறது உள்ளுக்குள்ளேயும், எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம இல்லை, அதான் கட்டிலுக்கு பின்னாடி உட்காந்துருந்தா அன்றைக்கி பார்க்கும்போது. மழை வந்துச்சுல காலையில். சரி சரி. சரிப்பா. ஆமாம் போகணும். இன்னைக்கு ஃபோன் போட்டாரு, நான் சொன்னேன் திங்கக்கிழமை வேணால் ஆஸ்பத்திரி போயிட்டு வரும்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்கேன் வேணால் எடுத்து பார்த்துருவோம். ஆட்சிக்கு ஆட்சி போன் எடுத்துட்டு உடம்பு இருக்காப்புல ஃபோன் போக சரியா நேரம் முடிஞ்சுட்டு கேட்டேன். சரி சரி. இங்கே கூட்டாமையில் சொன்னீங்களா? யார் சொன்னேன்? நான் வீட்டு மட்டும் சொன்னா வா வீட்டு மட்டும் தெரியுது. சரி சரி. அது சொல்லுவாங்கல்ல, நாளைக்கு எனக்கு சொல்லலை உனக்கு சொல்லலை அப்படின்பாங்க. சரி சார். சரி சார். சரிங்க சார்.